ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம புதுசாக இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு புது ரொமான்டிக் லவ் சீரீஸ் இப்போ போயிட்டுருக்கு. அதோடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும். அதுலேயும் தொடர்ந்து வீடியோஸ் வரும். நம்ம சேனல்லையும் இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க அந்த சேனலுக்கு. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அந்த மலை இரவு தப்பித்தல் முயற்சிக்கு பிறகு மீராவின் உலகம் ஒரு குறுகிய அறைக்குள் சுருங்கி போனது போன்ற உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது. ஆதி அவள் கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்குள் விட்ட அந்த நிமிடம் முதல் அவளது இதயத்தில் பயமும் குழப்பமும் ஒரு சேர குடியேறின. ஆதியின் மேல் அவளுக்கு ஒரு மெல்லிய ஈர்ப்பு இருப்பதை அவளால் மறக்க முடியவில்லை. ஆனால் அவன் காட்டும் அந்த ஆக்ரோஷமான காதல் அவளை திணறடித்தது. ஒருவனுடைய உயிர் போவதை இவ்வளவு சாதாரணமாக செய்யும் ஒருவனை தான் எப்படி நேசிக்க முடியும் என்ற கேள்வி அவளை துளைத்தது. அதே சமயம் அவளுக்காக அவன் எதையும் செய்வான் என்ற அந்த முரட்டுத்தனமான பாதுகாப்பு அவளுக்குள் ஒரு விசித்திரமான நடுக்கத்தை தந்தது. மாளிகையில் ஹாலில் மீரா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவளது முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. இதை கவனித்த லக்ஷ்மி ஒரு டம்ளர் பாலுடன் அவள் அருகே அமர்ந்தார். மீரா, என்னாச்சுமா உனக்கு? 2 நாளாக நானும் கவனிக்கிறேன். ஒரு மாதிரியே இருக்க. சரியாக சாப்பிட்றதில்ல, யாருக்கிட்டேயும் பேசுறதில்ல. அன்னைக்கு இந்த மாளிகையில் நடந்த பார்ட்டிக்கு அப்புறம் நீயாவே இல்லை என்று லக்ஷ்மி கேட்க மீரா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். லக்ஷ்மியின் கனிவான பார்வை அவளை மேலும் அழ தூண்டியது. ஆனால் உண்மையை சொல்ல அவளுக்கு தைரியமில்லை. ஆதி தனக்காகத்தான் ரகுவை கொன்றான் என்பது தெரிந்தால் இந்த வீடு என்னாகும்? விஸ்வா ஆதியை எப்படி பார்ப்பார்? எல்லாவற்றையும் விட ஆதி தன்னை தப்பிக்க விடாமல் மிரட்டியதை சொன்னால் அது பெரிய விபரீதத்தில் முடியும் என்று அவளுக்கு தெரிந்தது. மீரா தழுதழுத்த குரலில், ஒன்றில்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் தலைவலி, அவ்வளோதான். அப்புறம் இந்த இடம் எனக்கு இது இன்னும் பழகலை. அது பழக கொஞ்ச நாள் ஆகும் போல என்று அவள் கூற லக்ஷ்மி அவளது தலையை வருடியபடி, மீரா, என்கிட்ட போய் சொல்லாத. உன் கண்ணில் ஏதோ ஒரு பெரிய பயம் தெரியுது. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலை. ஆதி சார் எதுக்கு திடீர்னு அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ரகுவை அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணி வச்சாரு? அதுவும் உன்னோட ரூமில். அதை நினச்சி நீ ரொம்ப பயந்து போயிருக்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மீரா, மனசில் எதையும் வச்சுக்காத என்று லக்ஷ்மி கூற மீராவிற்கு தொண்டை வரை உண்மை வந்தது. ஆதி தன்னை சிறை வைத்திருக்கிறார் என்று கத்த தோன்றியது. ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள். இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மனசில் எதுவும் கிடையாது. எனக்கு ஆதி சாரை பார்த்து தான் கொஞ்சம் பயம், அவ்வளோதான். இங்கே பாரு மீரா, ஆதி தம்பியை நினச்சி நீ ரொம்ப பயப்படுற. அவரை வெளியிருந்து பார்க்க தான் ரொம்ப பயங்கரமானவர் மாதிரி தெரியும். ஆனால் ஆதி தம்பி ஒருத்தர் மேலே அன்பு வச்சிட்டாருன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கும். உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உன் மேலே அவருக்கு ஒரு தனி அக்கறை இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை அவரோட அந்த அதிகாரத்தை நினச்சி நீ பயப்படுறியா என்று லக்ஷ்மி கேட்டுக்கொண்டிருக்க மீரா லக்ஷ்மியின் கைகளை பற்றி கொண்டாள். அவளுக்கு இப்போது ஆறுதல் தேவைப்பட்டது. ஆனால் முழுமையான உண்மையை சொல்ல முடியாத தர்ம சங்கடம். ஆண்டி, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒருத்தர் நம்ம மேலே காட்டுற அன்பு நமக்கு பயத்தை கொடுக்கலாமா? அந்த அன்புக்காக இன்னொருத்தரோட ரத்தத்தை பார்க்குறது சரியா? மீரா கேட்ட இந்த கேள்வி லக்ஷ்மியை சற்று யோசிக்க வைத்தது. அவள் எதை சொல்கிறாள் என்று புரியாமல் லக்ஷ்மி குழம்பினார். என்ன மீரா இப்படி பேசுகிற? அன்புங்கிறது ஒரு நிழல் மாதிரி. அது நமக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அது எப்படி பயத்தை கொடுக்கும்? ஒருத்தவங்களோட அன்பு உனக்கு பயத்தை கொடுத்துச்சுன்னா அதை விட்டு நீ விலகி இருக்கிறது தாம்மா நல்லது. ஏன்னா கடைசியில் அது உனக்கே ஆபத்தில் முடிஞ்சிடும். இங்கே பாரு மீரா, நீ எதையோ நினச்சி ரொம்ப குழம்பி போயிருக்க.
எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்ல முடியலன்னா விஸ்வா தம்பிக்கிட்ட சொல்லு. அவர் உன்னை புரிஞ்சுப்பார். அதுக்காக இப்படி எதுவும் சாப்பிடாம எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காத. அது உடம்புக்கு நல்லதில்லை. நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று லக்ஷ்மி அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். ஆனால் மீராவுக்குத்தான் தெரியும், அந்த பாதுகாப்பு தான் அவளுக்கு பெரிய பயமே என்று. ஆதி அவளுக்காக ரகுவை கொன்றதை யாரிடமும் சொல்லாமல் தன் மனத்திற்குள்ளேயே புதைக்க முடிவெடுத்தாள். அந்த ரகசியம் அவளை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தாலும் ஆதியின் அந்த ஆக்ரோஷமான காதலுக்கு தப்பிக்கும் வழி தெரியாமல் அவள் அந்த மாளிகையிலேயே முடங்கினாள். ஒரு நாள் அந்த மாளிகையின் பின்பக்க தோட்டம் அந்த மதிய வேளையில் அமைதியாக இருந்தது. மீரா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு கண்ணாடி தொட்டி சரிந்து கீழே விழுந்து உடைந்தது. அதை சரி செய்ய முயன்ற போது ஒரு பெரிய கண்ணாடி துண்டு அவளது உள்ளங்கையில் ஆழமாக கீறிவிட்டது. இரத்த கசிவு அதிகமாக இருக்க வலியால் துடித்த மீரா ஒரு மூலையில் அமர்ந்து தன் கையை இறுக்க பிடித்து கொண்டு முனகினாள். அவளது மெல்லிய முனகல் சத்தம் ஆதியின் காதுகளை எட்டியது. அடுத்த சில வினாடிகளில் ஆதி ஒரு வேங்கை போல வந்து நின்றான். அவனது முகம் வழக்கத்தை விட அதிக கோபத்தில் சிவந்திருந்தது. ஆதி அவள் அருகே குனிந்து ஆவேசமாக கத்தினான். ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? எதுக்கடி இப்போ கத்துன என்று ஆதி ஆவேசமாக கேட்க மீரா கண்ணீரை அடக்க போராடியபடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் முதல் இங்கேருந்து போங்க. ஏய், உங்ககிட்ட தான் கேட்குறேன், கையில் என்ன இப்போ காட்ட போறியா இல்லையா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? முதல் இங்கேருந்து போங்க என்று மீரா கூற ஆதி அவளது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அவன் அவளது காயமடைந்த கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தான். அவனது பிடி இரும்பு வளையத்தைப் போல தன் மணிக்கட்டை சுற்றுவதை மீரா உணர்ந்தாள். அவள் வலியால் விக்கித்து போனாள். என்னடி இது, இவ்வளோ ரத்தம்? என்னடி பண்ண என்று கூறியபடி கீழே சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை பார்த்தான். ஏய் மீரா, உன்னதெல்லாம் யாரி பண்ண சொன்னது? இங்கே பாரு, எவ்வளோ ரத்தம் போகுதுன்னு. உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை? ஏன்டி என்னை போட்டு சாவடிக்கிற? உன் கையில் இந்த ரத்தத்தை பார்த்தா எனக்கு உயிரே போகுதுடி. இதெல்லாம் உன்னை யாரி பண்ண சொன்னது என்று ஆதி கத்திக்கொண்டிருக்க மீரா வலியில், சார் விடுங்க சார், எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் வேணும்னு பண்ணல, ஏதோ கை தவறி என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி பதிலை பேசாமல் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு வெள்ளை நிற கர்ச்சிஃபை எடுத்தான். அவளது காயத்தை சுற்றி பலமாக ஒரு கட்டை போட்டான். அவன் கட்டுவது அக்கறையினால்தான் என்றாலும் அவனது கைகள் அவளது எலும்புகள் முறியும் அளவுக்கு இறுக்கமாக இருந்தன. சார் மெதுவா, எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்காம என்ன பண்ணோம்? இவ்வளோ ஆழமாக கீறி இருக்கு. ஏண்டி, இதெல்லாம் நீ ஏண்டி பண்ணுற? ஒரு இடத்துல உன்னால் அடங்கி இருக்க முடியாதாடி? ஆட்டமாக ஆடுற. நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டியா? இப்போ யாருக்கு அவஸ்தை? மீரா, நீ என் சொத்துடி. உன் கையில் இவ்வளோ ரத்தத்தினால பார்க்க முடியல. இந்த ரத்தத்துக்கு காரணம் இந்நேரம் வேற யாராவது இருந்திருந்தா அவனை கழுத்து நடிச்சு சாவடிச்சிருப்பேன். ஆனால் நீயா போயிட்ட. உன்னை என்னால் எதுவும் பண்ண முடியலடி. ஆனால் உன் மேலே எனக்கு அவ்வளோ வெறியாகுது. நீ என் கூட வா என்று ஆதி அவளை அங்கிருந்து இழுத்துக்கொண்டு தனது தனிப்பட்ட பகுதிக்கு அழைத்து சென்றான். அது ஆதியின் அறையைப் போலவே பிரம்மாண்டமாக இருண்ட நிறங்கள் மற்றும் ஆடம்பரமான அலங்காரங்கள் நிறைந்த ஒரு அறைப்பகுதி. மீரா அவன் பின்னால் இழுபட்டு கொண்டே வந்தாள். சார், என்னை விடுங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் என் ரூமுக்கு போகிறேன், உங்கள் கூட வரமாட்டேன் என்று மீரா கூற ஆதி அவளை தனது அறையின் பெரிய இரட்டை கதவுக்கு முன்னால் நிறுத்தி சட்டென்று அவளது இடையில் கை வைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டான். மழையில் நனைந்த செடி போல மீரா அவனது வெப்பத்தில் நடுங்கினாள். என்ன ஓவரா துள்ளுற? இங்கே பாரு, இங்கே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அங்கே வரமாட்டேன் இங்கே வரமாட்டேன்னு அடம் பிடிக்காத
என்று கூறிவிட்டு அவன் கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளினான். அந்த அறை முழுவதும் ஆதியின் அந்த தனித்துவமான வாசனை நிறைந்திருந்தது. ஆதி அவளை தனது பிரம்மாண்டமான படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமரச் செய்தான். அங்கிருந்த முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு மீராவின் அருகில் வந்தான் ஆதி. இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அதையும் மீறி ஏதாச்சும் ஆட்டம் போட்ட உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்று கூறிவிட்டு அவன் மருத்துவ பெட்டியை எடுத்து வந்து அவளது காயத்தில் ஆல்கஹாலை ஊற்றினான். ஐயோ சார், ரொம்ப எரியுது, ப்ளீஸ் மெதுவாக பண்ணுங்க என்று மீரா கத்தினாள். ஆதி அவள் முகத்தை உற்று பார்த்து வேண்டுமென்றே இன்னும் அழுத்தமாக துடைத்தான். இங்கே பாரு, இந்த மெதுவா சாஃப்டா இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத. இதில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலேயும். இப்போவே இதெல்லாம் பழகிக்கோ என்று கூறியபடி அவன் பேண்டேஜை ஒட்டி முடித்துவிட்டு திடீரென்று குனிந்து அவளது காயமடைந்த கையின் மேல் தனது இதழ்களை பதித்தான். அந்த முத்தம் ஒரு ஆசீர்வாதம் போல அல்ல, அது ஒரு உரிமை கோரல் போல இருந்தது. ஆதி அவளது கன்னத்தை தனது கைகளில் சிறைப்பிடித்து, இங்கே பாரு மீரா, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன்டி. இந்த வீட்டில் நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம். உன்னை நீ பார்த்துக்கிட்டா போதும். உன் காயத்தை பார்த்து நான் செத்துட்டேன்டி. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த நான் சும்மா பேசிகிட்டு இருக்க மாட்டேன். உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் என்று ஆதி கூற மீரா அவனிடமிருந்து சற்று விலகினாள். சரி, நான் போகிறேன். எங்கடி போகிற? நீங்கள் தான் இருக்கணும். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? என்னால் இங்கே இருக்க முடியாது. இங்கே பாரு, உன் காயம் சரியாகிற வரைக்கும் நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். சார் ப்ளீஸ், நான் போகணும். என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, ஆர்டர் போட்டேன். இந்த காயம் ஆடுற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும் என்று ஆதி கூற மீரா அவனது அந்த தீவிரமான பார்வையை கண்டு பதில் பேச முடியாமல் மௌனமானாள். ஆதியின் அந்த காதல் அவளை முழுவதுமாக சிறைப்பிடித்திருந்தது. அடுத்த ஒரு வாரம் மீராவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலமானது. ஆதியின் அந்த பிரம்மாண்டமான அறை அவளுக்கு ஒரு தங்க கூண்டாக மாறியிருந்தது. ஆனால் அந்த கூண்டுக்குள் அவள் சந்தித்தது ஆதியின் இன்னொரு முகத்தை. ஆதி அவளது காயம் மாறும் வரை அவளை ஒரு பூவை போல அவனை கவனித்து கொண்டான். அவளை ஒரு வேலை கூட செய்ய அவன் அனுமதிக்கவில்லை. மீராவே ஆச்சரியப்படும் வகையில் அவளுக்கு உணவை அவனை தேர்ந்தெடுத்தான். மருந்துகளை சரியான நேரத்திற்கு அவனது கரடுமுரடான கைகளால் மென்மையாக தடவினான். ஆதி தன் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு மீராவின் நிழல் போல அவள் உடனே இருந்தான். ஆதியின் இந்த மௌனமான அக்கறை மீராவின் மனதை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டிருந்தது. அவனது முரட்டுத்தனத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பித்து பிடித்த பாசம் அவளுக்கு ஒரு புதிய பயத்தையும் அதே சமயம் ஒரு விசித்திரமான பாதுகாப்பையும் தந்தது. ஒரு நாள் இரவு ஜன்னல் வழியாக வந்த முழு நிலவின் ஒளி ஆதியின் இருண்ட அறையை மென்மையாக நனைத்து கொண்டிருந்தது. மீரா தன்னை அறியாமலேயே ஆதியின் அந்த பெரிய ராஜகட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளது முகம் நிலவொளியில் பளிங்கு போல மின்னியது. கலைந்த கூந்தலும் அமைதியான சுவாசமும் அவளை ஒரு தேவதையைப் போல காட்டியது. ஆதி அங்கே வந்தான். அவன் படுக்கையில் அமராமல் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு மதுக்கிண்ணம் இருந்தது. ஆனால் அவனது போதை அந்த மதுவில் இல்லை, உறங்கிக் கொண்டிருக்கும் மீராவின் அழகில் இருந்தது. அவனது கண்கள் மீராவின் நெற்றி, மூக்கின் நுனி மற்றும் இதழ்களை மெதுவாக வருடின. அவளது ஆழ்ந்த உறக்கத்தை கலைக்க விரும்பாத ஒரு மிருகத்தைப் போல அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. திடீரென்று மீரா கண் விழித்தாள். யாரோ தன்னை உற்று பார்ப்பதை உணர்ந்தவள் போல திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். நிலவொளியில் ஆதி சிலையைப் போல தன் அருகே அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளது இதயம் வேகமாக துடித்தது. மீரா பதற்றத்துடன் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு, சார், நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் தூங்கலையா என்று அவள் எழ முயன்ற போது ஆதி தனது ஒரு கையால் அவளது மணிக்கட்டை பற்றி மீண்டும் மெத்தையில் அமர வைத்தான்.
அவன் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்தான். அவனது மூச்சுக்காற்று மீராவின் முகத்தில் பட்டு அவளது நடுக்கத்தை அதிகரித்தது. இப்போ எங்கடி ஓடுற? மீரா, நீ தூங்கும்போது எவ்வளோ அமைதி அழகாக இருந்து தெரியுமா? உன்னோட பிடிவாதம், உன்னோட பயம் எல்லாம் மறைஞ்சு அவ்வளோ அமைதியாக ஒரு குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்தடி. அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. என்னை ஏண்டி தவிக்க வர்ற? நீ என்கிட்ட இருந்து விலைக்கு போகிற ஒவ்வொரு செகண்டும் உன்னை அப்படியே எனக்குள்ளே புதைச்சிக்கணும்னு தோணுது. நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த சின்ன கேப் கூட எனக்கு அவ்வளோ பாரமாக இருக்குடி. உன்னை அப்படியே அள்ளி என் உலகத்துக்குள்ளே அடித்து வச்சுக்கணும்னு தோணுது. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ? என்று கூறியபடி ஆதி அவளது முகத்திற்கு இன்னும் நெருக்கமாக வந்து அவளது கன்னத்தில் தனது விரல்களை மெதுவாக நகர்த்தினான். அவனது கண்கள் நிலவொளியில் ஒரு விதமான வேட்கையுடன் மின்னின. என்னை பார்த்து பயப்படுறேல? அது கூட நல்லா தாண்டி இருக்கு. அப்போ கூட அழகாக தான் இருக்கு. ஆனால் அந்த பயத்துக்கு பின்னாடி நீ என்னை தேடுறது எனக்கு நல்லா தெரியும் என்று கூறிவிட்டு ஆதி அவளது கழுத்தின் ஓரத்தில் குனிந்து மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான். இங்கே பாரு, இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச எதையும் நான் விரும்பி அடைஞ்சதே இல்லை. எல்லாத்தையும் எனக்கு பிடிங்கி தான் பழக்கம். ஆனால் ஏன் தெரிலடி, ஒன்றை மட்டும் நீயாவே எனக்குள்ளே கரையணும்னு ஆசைப்பட்றேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு நீயே என்கிட்ட வரணும். அதாண்டி எனக்கு வேணும். அது வரைக்கும் நீ என்னை வெறுத்தாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். இந்த ஆதியோட மொத்த காதலுக்கும் நீ தாண்டி சொந்தக்காரி என்று கூறியபடி ஆதி அவளது கையை தூக்கி தனது நெஞ்சில் வைத்து கொண்டான். அவனது இதய துடிப்பு ஒரு போர் முரசத்தைப் போல வேகமாக கேட்டது. மீரா அந்த நள்ளிரவில் நிலவின் சாட்சியாக ஒரு முரட்டுத்தனமான காதலின் பிடியில் சிக்கிக்கொண்டாள். அவளால் அவனை தள்ளவும் முடியவில்லை, அணைக்கவும் முடியவில்லை. ஓரிரு நாட்கள் கடந்து சென்றன. அந்த இருண்ட வேளையில் வானம் பேய் மலையை ஊற்றிக்கொண்டிருந்தது. இடியும் மின்னலும் மேன்ஷனையே அதிர வைத்தன. ஆதி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஏற்பட்ட குளறுபடிகளால் உச்சக்கட்ட ஆத்திரத்தில் இருந்தான். கார் வந்து நின்றதும் டிரைவர் குடைபிடிக்க வரும் முன்பே ஆவேசமாக இறங்கி வராண்டாவிற்குள் நுழைந்தான். அவன் அணிந்திருந்த விலையுயர்ந்த சூட் நனைந்து தொப்பலாக இருந்தது. அவனது கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அவனது கண்கள் யாரையாவது இப்போது தீர்த்து கட்ட வேண்டும் என்று வெறியில் சிவந்திருந்தன. அந்த பயங்கரமான ரூபத்தில் ஆதி வருவதை பார்த்த மற்ற வேலைக்காரர்கள் சிதறி ஓடினர். ஆனால் மீரா மட்டும் அங்கே சிலையாக நின்றிருந்தாள். ஆதியின் கையில் இருந்த துப்பாக்கியும் அவனது மரண கோபத்தையும் அவளது கண்களுக்கு தெரியவில்லை. நனைந்த நிலையில் நடுங்கிக் கொண்டு வரும் ஆதியை பார்த்ததும் அவளுக்குள் சொல்ல முடியாத உணர்வு பொங்கியது. மீரா பதட்டத்துடன் ஓடி வந்தாள். என்ன சார் இது, இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க என்று கூறிய நொடியில் மீரா சட்டென்று தனது இடுப்பில் சுற்றியிருந்த சேலையின் முந்தானையை தாராளமாக விரித்து ஆதியின் தலைமேல் போட்டாள். எவ்வித தயக்கமும் இன்றி ஒரு உரிமையோடு அவனது தலையை துவட்ட ஆரம்பித்தாள். என்ன சார் இது, உங்கள் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா? மலையில் இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க, ஒரு குழந்தை மாதிரி என்று புலம்பியபடி மீரா அவனுக்கு தலை துவட்டி கொண்டிருக்க ஆதி அப்படியே உறைந்து நின்றான். அவனது கையில் இருந்த துப்பாக்கி தளர்ந்து கீழே தொங்கியது. பல வருடங்களாக ஒரு இரும்பு கோட்டையாக இருந்த அவனது மனது மீராவின் அந்த சேலை முந்தானையின் வாசத்தில் மெல்ல கரைய தொடங்கியது. ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க என்று ஆதியின் குரலை கேட்ட மீராவிற்கு இப்போதுதான் தெரிந்தது தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்க ஆதியின் மேல் கை வைத்து தன் சேலை முந்தானையால் துவட்டி கொண்டிருப்பதை நினைத்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. மீரா பதற்றத்துடன் அவள் கையை எடுத்தாள். சாரி சார், நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்று கூறியபடி மீரா அவனை விட்டு விலக முயல ஆதி சட்டென்று மீராவின் கையை பிடித்து அவளை தனக்கு இன்னும் நெருக்கமாக இழுத்தான். அவனது ஈரமான உடல் சூடு மீராவை படபடக்க வைத்தது. ஏண்டி நிறுத்திட்ட? எனக்கு துவட்டி விடு. இப்போ பண்ணையே அதே மாதிரி. சார், நான் எதுவும் தெரியாமல்
இது தாண்டி, இதுதான் உன்கிட்ட என்னை இன்னும் நெருக்கமாக கட்டி போடுது என்று ஆதி கூற அவனது கண்களில் ஒரு மெல்லிய ஈரம் மின்னியது. அவன் அந்த ஈரமான முந்தானையை தனது கையில் எடுத்து அதில் இருந்த மீராவின் வாசனையை ஆழ்ந்து சுவாசித்தான். மீரா, நான் அங்கே உன்னை அடைச்சி வச்சிருக்கேன், உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். உனக்கு என் மேலே கோபம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் இந்த மாதிரி பண்ணேன். அதாண்டி எனக்கு வேணும். அதுக்காக மட்டும்தான் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வர்றேன். உன்னை இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கேன். எல்லோரும் என்னை பார்த்து பயந்து ஓடினாங்க. உனக்கு என்னை பார்த்து பயம் இருக்குது. இருந்தாலும் அந்த பயத்தையும் மீறி ஒரு உரிமையில் தானே உன் முந்தானையால் எனக்கு தலை துவட்டி விட்ட. அதாண்டி எனக்கு வேணும் என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா ஆதியின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். மீரா, உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நீ பண்ணியே டக்குன்னு எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அவங்களும் இப்படி தான். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் மழையில் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வருவேன். என் அம்மா பதறி போய் ஓடி வந்து இதே மாதிரி தான் அவங்க முந்தானையால் என் தலையை தொடச்சி விடுவாங்க. என் அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகம் என்னை ஒரு மிருகமாக மாற்றிருச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போது என் அம்மாவை மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குடி. அவங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு என்று ஆதி பேசிக்கொண்டிருந்தான். ஆதியின் அந்த வேதனையான பேச்சை கேட்ட மீராவிற்கு அவனது முரட்டுத்தனத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு அனாதை குழந்தையின் ஏக்கம் புரிந்தது. அவளுக்கு அவன் மேல் இருந்த பயம் மறைந்து அளவற்ற பரிதாபம் பிறந்தது. மீரா அவனை அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர வைத்தாள். ஆதி அமர்ந்ததும் மீரா மீண்டும் அவனது தலையை தன் முந்தானையால் துவட்டி கொண்டிருந்தாள். ஆதியின் குரல் உடைந்தது. ஏ மீரா, எனக்கு பயமாக இருக்குடி. என்னாச்சு சார்? மீரா, எங்கள் அம்மான்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்கள அவ்வளோ நேசிச்சிருக்கேன். அவங்க போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையை தலைகீழாக மாறிடுச்சு. அவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் என் அம்மாவுக்கு அப்புறம் நான் ஒன்றை தாண்டி இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன். எனக்கு பயமாக இருக்குடி. நீயும் எங்கள் அம்மா மாதிரி என்னை விட்டு போயிடுவியா? மறுபடியும் அனாதை ஆயிடுவனா என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க அவனுக்கே தெரியாமல் அவனது கண்களில் கண்ணீர் முட்டியது. மீராவுக்கு அவனது பேச்சில் இருந்த அந்த தீவிரமும் அவனது தனிமையின் பாரமும் புரிந்தது. அவள் எதற்கும் அஞ்சாமல் அமர்ந்திருந்த ஆதியை அப்படியே இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டாள். ஆதியின் முகம் அவளது வயிற்று பகுதியில் பதிய அவன் ஒரு கவசத்திற்குள் ஒடுங்குவது போல உணர்ந்தான். மீரா அவனது தலையை வருடி கொடுத்து, சார் ப்ளீஸ் அழாதீங்க, நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் என் வாழ்க்கையில் கிடைச்ச வரமா இல்லை சாபமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்களை தனியாக விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று மீரா கூற ஆதி ஒரு சிறு குழந்தையைப் போல அவளது அணைப்பிற்குள் ஒடுங்கினான். அவளது சேலையின் ஈரமும் அவளது உடல் சூடும் அவனுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை தருவது போல இருந்தது. அவனும் மீராவின் இடுப்பை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவளது அணைப்பில் தன்னை மறந்தான். அந்த நள்ளிரவு மலையில் அந்த இடத்தில் அதிகாரமும் அடக்கமும் ஒன்றோடு ஒன்று கலந்து போயின. ஆதிக்கு தெரியும் தான் தேடிய அந்த தாய்மையும் காதலும் மீராவிடம் மட்டுமே இருக்கிறது என்று. அந்த ஈரமான அணைப்பில் ஆதியின் வன்மம் மெல்ல மறைந்து ஒரு தூய்மையான அன்பு மட்டுமே மிஞ்சியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.